பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா அவங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும், நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேல் எல்லாரும் என்மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்குது? தாவீதின் குமாரன் ஆகிய அதோனியா என்பவன் தாவீது வயது சென்றதற்கு பிற்பாடு அவருடைய ராஜ்யத்தில் தான் ஆளுவதற்காக அவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், ஒரு கூட்ட மக்களை தன் கை வசப்படுத்தி கொண்டு இன்னும் கூட தனக்கென்று சொல்லி ரதங்களையும் காலாட்களையும் படைகளையும் கூட அவர் என்ன செய்கிறார். அவர் தன்னைத்தானே உயர்த்தி தன் தகப்பனுக்கு அடுத்ததாக நான் தான் ராஜாவாக போகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? பிரசித்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுளுடைய திட்டம் என்ன? தாவீதுக்கு பின்பதாக சாலமோன் ராஜ்யபாரத்தை ஆளுகிறது தான் கடவுளுடைய திட்டம். ஆனால் இந்த அதோனியா என்பவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தாவீதின் காலத்திற்கு பிற்பாடு நான் தான் அந்த ராஜ்யபாரத்தை ஆளுவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் ஆசாரியர்களுக்கும் இன்னும் கூட அநேக கூட்ட மக்களையும் அவர் கூட சேர்த்து அவங்க எல்லாருக்கும் விருந்து வைக்கிறார். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாத்தீங்கன்னா, ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். தாவீது ராஜாவுடைய மகனாகிய அப்சலோம் இருக்கார் இல்லையா, அவருடைய சகோதரர் தான் இந்த அதோனியா. இவங்க 2 பேருடைய அம்மா பேர் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஆகீத். இந்த ஆகீத் தாவீது ராஜாவுடைய மனைவியாக இருந்தாங்க. அப்போ ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்ன? தாவீது ராஜாவுடைய மனைவியாகிய பத்சேபாளின் இடத்திலிருந்து பிறந்த சாலமோன் என்பவரை தான் தாவீது ராஜாவுக்கு அடுத்தபடியாக ராஜாவாக உயர்த்தணும் என்பது கடவுளின் திட்டம். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த அதோனியா என்கிறவர் என்ன பண்ணுகிறார்? தான் இந்த ராஜபாரத்தை ஆளுவேன் என்று சொல்லி அவருக்கென்று ஒரு ஸ்பெஷலான குதிரை வீரர்களையும் இராணுவ வீரர்களையும் அவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? அவர் அதுல உருவாக்கி கொண்டு அநேக மக்களை என்ன செய்கிறார்? அவர் கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் கூட அவர் என்ன செய்கிறார் என்று பாத்தீங்க அப்படின்னா, 9வது வசனம், அதோனியா இன்ரோகேலுக்கு